டிஸ்கவரிஸ். இந்த உலகம் எவ்வளவு மர்மம் நிறைஞ்ச ஒரு இடம்னு நிரூபிக்கிற விதமா நம்ப முடியாத பல கண்டுபிடிப்புகளும் தொல்லியல் தடயங்களும் இந்த பூமியோட ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அதுல சில மர்மமான கண்டுபிடிப்புகளை கண்ணால பார்த்தாலுமே கூட உங்களால உடனடியா நம்ப முடியாது. அப்படியான மிரட்சியை தரக்கூடிய சில டெரிஃபையிங்கான மிஸ்டீரியஸ் டிஸ்கவரிஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். ஜுராசிக் ஃபாசில்ஸ். சாதாரணமா ஒரு ரோட் சைடு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சடனா 180 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து முற்றிலுமா அழிஞ்சு போன ஒரு உயிரினத்தோட எலும்புகள் புதைப்படிவமா மண்ணுக்கடியில இருந்து கிடைச்சா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் சீனாவோட யூனான் மாகாணத்துல நடந்திருக்கு. அங்கிருந்த சாலை பகுதியை ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருந்தப்போ டைனோசர் எலும்பு கூட வண்ண மண்ணுக்கடியில புதஞ்ச நிலையில கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இது தெரிஞ்சு உடனடியா அந்த பகுதிக்கு வந்து சோதனை செஞ்ச தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் அது ஜுராசிக் பீரியட்ல வாழ்ந்த லூஃபெங்கோசாரஸ் மேக்னஸ் அப்படிங்கிற வகையை சேர்ந்த ஒரு டைனோசர் இனத்தோட புதைப்படிவம் தாங்கிறதையும் உறுதிப்படுத்தி இருந்தாங்க. தாவர வகையை சேர்ந்த இந்த டைனோசரோட புதைப்படிவம் 70% அளவுக்கு சிதையாத நிலையிலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் எதிர்பாராத விதமா அது கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து 500 மீட்டர் தள்ளி இன்னொரு இடத்துலயும் இதே மாதிரி இன்னொரு லூஃபெங்கோசாரஸ் டைனோசரோட புதைப்படிமம் ஒன்னையும் மறுபடியும் கண்டுபிடிச்சிருந்தாங்க தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள். சைனாவில் இதுவரைக்கும் கிடைச்ச டைனோசர் ஃபாசில்ஸ்லயே இது குறிப்பிடத்தகுந்த தொல்லியல் கண்டுபிடிப்பாகவும் மாறியிருந்தது. ஆன்ஷியன் ஹெர்ப். சைனாவோட ஜாங்ஷி மாகாணத்துல ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு வினோதமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதாவது 2000 வருடங்களுக்கு முன்னாடியே தயாரிச்ச ஹெர்பல் மெடிசன் ஒன்ன பழைய கல்லறை ஒன்ன தோண்டும் போது உள்ள இருந்து கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. சீனாவோட குறிப்பிட்ட ஒரு பகுதியை 2000 வருடங்களுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச குறுநில மன்னரோட கல்லறையில இருந்துதான் இந்த ஆன்ஷியன் ஹெர்பல் உறைஞ்சு போன நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்கு. அதோட இன்னைக்கு யூஸ் பண்ற சைனீஸ் ட்ரெடிஷன் மெடிசனோடையும் அது ஒத்து போயிருந்ததுனால இந்த கண்டுபிடிப்பு 2000 வருடங்களுக்கு முன்னாடியே சீனர்கள் மருத்துவத்தில் எந்த அளவுக்கு முன்னோடிகளா இருந்திருப்பாங்கன்னு எடுத்து காட்டுற விதமாவே மாறி இருந்தது. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் காய். இன்டர்நெட்ல வைரலாகி இருந்த வீடியோ காட்சி ஒன்று தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த நாட்டு கரன்சியோடமும் ஒத்து போகாத ஏலியன் முகம் பொறிக்கப்பட்டது மாதிரியான ஒரு மர்ம நாணயம் ஒன்றை சிலர் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அதை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவும் மர்மமான ஒன்னாவே இருந்தது இந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஏலியன் காயின். ஹிடன் டோர்வே. எந்த இடம்னு சரியா தெரிய வரல. சிலர் மலைப்பகுதி ஒண்ணுல நுழைஞ்சி உள்ள ஆராய்ச்சிக்காக எதையோ தேடிக்கிட்டு இருந்தப்போ மிகப்பெரிய கற்பாறை ஒண்ணு கதவு மாதிரி திறக்கிற மாதிரி அமைப்போட ஒரு ஹிடன் டோர்வே மாதிரி இருந்ததை சில பேர் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணப்பட்டதா சொல்லப்பட்ட அந்த வீடியோ காட்சியும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி இருந்தது. யாரால எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு தெரியாத இந்த அமைப்பும் விசித்திரமான ஒன்னாவே தான் இருந்தது. ஆன்ஷியன் டேப்லெட். 2000-3000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் அவங்களோட வரலாற்றை பொறிக்க கல்வெட்டுகளை பயன்படுத்தின மாதிரி கிளே டேப்லெட்ஸ் அழைக்கப்படுற களிமண் கட்டிகளையும் பயன்படுத்தி இருந்தாங்க. அப்படிப்பட்ட கிமு 800ஆம் நூற்றாண்டை சேர்ந்த டேப்லெட் ஒன்னு இத்தாலியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை ஆராய்ச்சி பார்த்ததுல அது அசீரியன் பேரரசை சேர்ந்ததுன்னு தெரிய வந்ததுனால இத்தாலியன் கவர்மெண்ட் அதை ஈராக் கிட்ட கொடுத்திருக்காங்க. அசீரியன் லாங்குவேஜ்ல முழுமையடையாத வாக்கியங்களோட கண்டெடுக்கப்பட்டிருந்தது. ஈராக் தொல்பொருள் அருங்காட்சியகத்துல வச்சு இப்போ பாதுகாக்கப்பட்டு வருது. மிஸ்டீரியஸ் டிராகன் டிஸ்கவரி. Că nu a fost sfârșitul lumii. சீன புராண கதைகள்ல பிரதானமா இடம்பெற்று இருக்கிற ஒரு மர்ம மிருகம் தான் இந்த டிராகன். இருந்தாலும் நிஜத்திலையும் இந்த உயிரினம் வாழ்ந்ததா சொல்லி நம்புறவங்களும் உண்டு. அவங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துற மாதிரியே ஒரு வினோதமான மர்மமான புதைப்படிவம் இங்க ரொமேனியாவில இருந்து சுரங்கம் தோண்டும் போது ஒரு பகுதியில இருந்து கிடைச்சிருந்திருக்கு. டிராகன் முகாமிப்போட மண்ணுக்கடியில புதைப்படிமமா மாறி போன ஒரு உருவத்தை 2 பேர் இங்க மண்ணுக்கடியில குழி தோன்றப்போ கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. ஆனா டிராகனோட ஃபாசில் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ காட்சி இன்டர்நெட்ல வைரலான ஒன்னாவே மாறி இருந்தது. Fish heart. We just knew that we had something so significant. இன்னைக்கு உலகம் டிஜிட்டல் மயமா மாறிட்டதுனாலையும் பல ஆயிரம் வருடங்கள் பழமையான தொல்பொருட்கள் அடிக்கடி இந்த பூமியில இருந்து கிடைக்கிறதுனாலையும் பழங்காலத்துல என்ன மாதிரியான வாழ்க்கை முறை இருந்தது, என்ன மாதிரியான இயற்கை சூழல் இருந்தது, என்ன மாதிரியான உயிரினங்கள் அதுல வாழ்ந்ததுங்கிறதையும் நம்மளால இன்னைக்கு ஸ்டடி பண்ண முடியுது. அந்த வகையில பார்க்கும்போது ஒரு குறிப்பிடத்தகுந்த தொல்லியல் கண்டுபிடிப்பு தான் புதைப்படிம வடிவத்துல கிடைச்ச இந்த மீனோட இதயம். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சயின்டிஸ்ட் சில வருஷங்களுக்கு முன்னாடி 380 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்த பழங்கால மீன் ஒன்னோட இதயத்தை புதைப்படிம வடிவத்துல கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஆரம்ப கால முதுகெலும்பிகளும் நீர்வாழ் உயிரினங்களும் என்ன மாதிரியான தகவமைப்பை கொண்டு இருந்ததுன்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்ய இது உதவியான ஒன்னாவே இருந்தது. மேற்கொண்டு பழங்கால உயிரினங்களுக்கும் தற்கால உயிரினங்களுக்கும் மத்தியில பரிணாம வளர்ச்சி எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு தெரிஞ்சுக்கவும் உதவியாவே இருந்தது இந்த மில்லியன் கணக்கான வருடங்கள் பழமையான மீனோட தொல்லியல் படிமம். ஓல்டு டிவைஸ். ஆன்டிகேத்தரா மெக்கானிசம்.
Interesting, when it was discovered, it was just a corroded lump about the size of a large dick. இந்த ஆன்டிகேத்ரா மெக்கானிசம் பத்தி நம்ம சேனல்ல பல தடவை பல வீடியோக்கள்ல ஏற்கனவே பார்த்திருப்போம். கடந்த 1901ஆம் வருஷம் யூரோப்ல ஆன்டிகேத்ராங்கிற கோஸ்டல் ஏரியாவை ஒட்டின ஆழ்கடல் பகுதிக்குள்ளார டைவர்ஸ் உள்ள மூழ்கி பண்டைய கிரேக்கர்களோட தொடர்பு கொண்ட தொல்லியல் பொருட்களும் சிலைகளும் ஏதாவது கிடைக்குமான ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா முற்றிலுமா வேறுபட்ட நிலையில பச்சைக்கரங்களை கொண்ட ஒரு நவீன கருவி மாதிரியான விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆரம்பத்துல இது ஏதோ கடல்ல தவறி விழுந்த தற்கால வாட்ச் மாதிரியோ இல்ல மாடர்ன் மெக்கானிக்கல் ஐட்டமோட பீஸா கூட இருக்கலாம்னு சொல்லி தான் நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா அதை தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்தப்போதான் 2000 வருடங்களுக்கும் பழமையானதும் கிரேக்கர்கள் அதை பயன்படுத்தி இருந்தாங்கிற விவரமும் தெரிய வந்திருந்தது. அதை மேற்கொண்டு பல்வேறு சோதனைகளுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் உட்படுத்தி பார்த்ததுல அதுல நிறைய சிக்கலான கியர் சிஸ்டம் வானிலை சம்பந்தமான கிரேக்க எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்திருந்தது. சோ பண்டைய கிரேக்கர்கள் இந்த கருவியை வானிலையவும் கோள்களோட இயக்கங்களையும் துல்லியமா கணிக்க பயன்படுத்தி இருக்கலாம்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்களால நம்பப்பட்டது. ஆனா 2000 வருடங்களுக்கு முன்னாடியே கிரேக்கர்கள் இதை எப்படி உருவாக்கினாங்க, எப்படி பயன்படுத்தி இருந்திருப்பாங்கிற விவரம் மட்டும் இன்னமும் மர்மமானதாவே தான் இருக்கு. ஒருவேளை இது டைம் டிராவல் சம்பந்தப்பட்ட கால இயந்திரத்தோட ஒரு பகுதியா இருக்கலாமோங்கிற சந்தேகமும் இருக்கு. அதனால தான் இந்த ஆன்டிகேத்ரா மெக்கானிசம் அடிப்படையா வச்சு பழங்கால கிரேக்க நாகரிகத்துக்கு டைம் டிராவல் பண்ற மாதிரியான ஒரு காட்சியை கடைசியா வெளியான இண்டியானா ஜோன்ஸ் டயல் ஆஃப் டெஸ்டினிங்கிற படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு காட்சியா வச்சிருப்பாங்க. லாஸ்ட் டாம்ப் ஆஃப் அலெக்சாண்டர். This is the legacy of Alexander the Great. It is. கடந்த பல வருடங்களாவே ஆர்கியாலஜிஸ்ட் கிரேக்க ராஜ்யமான மாசிடோனிய பேரரசரோட அரசர் அலெக்சாண்டரோட கல்லறையை தேடி அலெக்சாண்ட்ரியாவோட பல இடங்களையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அது உறுதியா கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி கிரேக்க தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஒரு ஆய்வுல கிட்டத்தட்ட அலெக்சாண்டரோட கல்லறையை நெருங்கிட்டதா சொல்லி பரபரப்பா உண்டாக்கி இருந்தாங்க. எகிப்துல இருக்கிற அலெக்சாண்ட்ரியாவோட குறிப்பிட்ட ஒரு பகுதியை அகழாய்வு செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ 2018ஆம் வருஷம் அலெக்சாண்டர் உருவத்தை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு மார்பிள் சிலையை கண்டுபிடிச்சிருந்தாங்க. கூடவே பண்டைய கிரேக்கர்கள் பயன்படுத்தின பொருட்களும் ஓவியங்களுமே கூட கிடைச்சிருந்தது. அதோட அந்த இடத்தை ஒட்டி டனல் மாதிரியான ஒரு அமைப்பும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்ததுனால அது அலெக்சாண்டரோட கல்லறைக்கான வழியா கூட இருக்கலாங்கிற மாதிரியும் சொல்லி நம்பப்பட்டது. ஆனா அங்கிருந்து வேற எந்த எலும்புகளோ இல்ல நம்ப முடியாத ஆதாரமும் கிடைக்கவே இல்லை. அதனால இன்னமுமே நீடிக்கிற மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இருந்துட்டு வருது இந்த அலெக்சாண்டர் டாம்ப் மிஸ்ட்ரி. Wow, Pep, it's so huge. Yeah. How deep are you now? ட்ரெஷர் ஆஃப் பாஸ்ட். எகிப்திய பகுதிகளில் இருந்து தோண்ட மம்மிகளும் புராதான எகிப்திய நினைவு சின்னங்களையும் தாண்டி சில சமயம் ஆச்சரியமான கண்டுபிடிப்புகளுமே கூட கிடைக்கிறது உண்டு. அப்படியான ஒரு பழங்கால எகிப்திய புதையல் கண்டுபிடிப்பு தான் இது. எகிப்துல குறிப்பிட்ட ஒரு பகுதியை அகழாய்வு செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு சின்ன களிமண் குடுவை சிக்கி இருந்திருக்கு. அதை உடைச்சு உள்ள பார்த்தப்போ நிறைய கொத்தான பழங்கால நாணயங்கள் இருந்திருக்கு. மெட்டல் டிடெக்டர் மூலமா பீப் சவுண்ட் வந்ததும் அந்த இடத்தை கேர்ஃபுல்லா தோண்டி பார்த்தப்போ இந்த உலோக நாணயங்கள் நிறைஞ்ச இந்த சிறிய அளவிலான களிமண் குடுவை கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்கு. பெருவியன் டிஸ்கவரி. சில வருஷங்களுக்கு முன்னாடி பெருவில் பக்காபாம்பாங்கிற ஆர்கியாலஜிக்கல் சைட் ஒன்ல இருந்து தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் பழங்கால கல்லறை ஒன்ன நிலத்துக்கடியில புதைஞ்சு போயிருந்த நிலையில கண்டுபிடிச்சிருந்தாங்க. 3000 வருடங்களுக்கும் பழமையான அந்த கிரேவியார்டுக்குள்ள இருந்து நிறைய அளவுல மனித மண்டை போர்டுகளும் எலும்புகளும் கூடவே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட தொடர்புடைய மாதிரியான சில பொருட்களும் பெரிய அளவிலான நத்தை போர்டுகளுமே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. பெருவில் இருந்து இதுவரைக்கும் கிடைச்ச பழங்கால தொல்பொருட்களையே இது யூனிக்கான ஒன்னாவும் அதிக வருடங்கள் பழமையானதாகவும் இருந்ததுனால பெரு பகுதியில் வாழ்ந்த மனித இனம் மற்றும் கலாச்சாரம் பத்தி தெரிஞ்சுக்க இந்த கண்டுபிடிப்பு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்னொரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. ஷ்ரவ்ட் ஆஃப் டூரின் மிஸ்ட்ரி. Wrapped in linen and then his body was put in the tomb. இதுவரைக்கும் இந்த பூமியோட பல்வேறு பகுதிகளில் இருந்து கிடைச்ச பல தொல்பொருட்கள்ல சிலது முக்கியமான நினைவு சின்னங்களா மட்டும் இல்லாம விடை தெரியாத மர்ம கண்டுபிடிப்புகளை ஒன்னாவுமே கூட மாறி இருந்திருக்கு. அதுல குறிப்பிடும்படியான ஒண்ணுதான் இயேசு அணிஞ்சு இருந்ததாவும் அவருடைய உருவம் பிரதிபலிக்கிற மாதிரியுமான இந்த பழமையான மர்ம துணி. இறந்து போன இயேசுவை இந்த துணியை போத்தி தான் அடக்கம் பண்ணதாவும் இத்தாலியில வேட்டிகன் சர்ச்ல இது இன்னமும் பாதுகாக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. இதை பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான ஒரு மிஸ்ட்ரி வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், கண்டிப்பா ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. Both arms, they're folded one over the other, so this advanced underground structure. அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரியான இந்த மறைஞ்சிருந்த மர்ம பகுதி எகிப்தில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லி இப்போ நீங்க பாக்குற இந்த வீடியோ காட்சி இன்டர்நெட்ல வைரலா இருந்தது. ஒரு பெரிய பாறை அமைப்போட வெளிப்புறமா மனித முகத்தோட அமைக்கப்பட்ட நுழைவு வயலுக்குள்ளார புகுந்து போனா அது ஒரு நீண்ட சுரங்கம் மாதிரி நீண்டுகிட்டே போற மாதிரி அந்த காட்சி இருந்தது. சிலர் அதை எகிப்திய பாதாள சுரங்கம்னு, இன்னும் சிலர் மெசபட்டோமியர்கள் பயன்படுத்தின பாதாள சுரங்கம் தான் சொல்லியும் பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாலும் இதோட உண்மைத்தன்மை இன்னமும் மர்மமானதாவே தான் இருக்கு. லாஸ்ட் அசிரியன் டேப்லெட்.
pulled it out, and there was this giant stone head gazing back at him. கடந்த 1974 வருஷம் மத்திய தரைக்கடலை ஒட்டின தீவு பகுதியான சர்டினியாங்கிற இடத்துல விவசாயி ஒருத்தர் நிலத்தை உழுதுகிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா ஒரு மிகப்பெரிய கல்லாலான மனித தலையும் சிலைகளும் எதிர்பாராத விதமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் சைட்டா மாறி போன அந்த பகுதியிலிருந்து நிறைய எண்ணிக்கையிலான இது மாதிரியான கற்களும் சிலைகளும் மேற்கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஏறத்தாழ எல்லாமே 8 அடி உயரம் வரைக்கும் இருந்த அந்த சிலைகளை மேற்கொண்டு ஆராய்ச்சி பார்த்ததுல அதெல்லாம் 4000 வருடங்களுக்கும் பழமையானதுன்னு. நியூராஜிக் சிவிலைசேஷன்ங்கிற ஒரு இனக்குள்ள இந்த பகுதி ஆண்டப்போ இதுங்க உருவாக்கப்பட்டு நாளடைவில் மண்ணோட மண்ணா புதைஞ்சு போயிருக்கலாங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த நியூராஜிக் சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் எழுத்து வடிவமானதாவோ அல்லது அது இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரைக்கும் இல்ல. இந்த சிலைகள் சராசரியாவே 8 அடி உயரம் கொண்டதா இருந்ததுனால 4000 வருடங்களுக்கு முந்தைய காலத்துல வாழ்ந்த இந்த நாகரிகத்தை சேர்ந்த மனிதர்களும் இப்படி ராட்சத மனிதர்களாவே இருந்திருக்கலாமோங்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்தவே அவங்களோட தொல்லியல் எச்சம் ஏதாவது இந்த பகுதியில இருந்து கிடைக்குமாங்கிற எண்ணத்துல ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில ஆராய்ச்சியில ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. ரெப்டிலியன் மம்மி ரொமேனியா நாட்டுல புச்சாரஸ்ட்ல இருக்கிற மியூசியம் ஒன்றுல வைக்கப்பட்டிருந்த ஒரு வினோதமான பள்ளியும் ஏலியனும் கலந்த மாதிரியான பதப்படுத்தப்பட்ட மம்மி சோசியல் மீடியாவில் வீடியோவா ஷேர் ஆகி வைரல் ஆகி இருந்தது. அதுதான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூர்மையான பற்களோட அகோரமான உடலமைப்போட கண்டெடுக்கப்பட்ட இந்த மம்மி உண்மையிலேயே பதப்படுத்தப்பட்ட தொல்பொருளா இல்ல போலியா உருவாக்கி மியூசியம்ல வைக்கப்பட்டு இருந்ததான்னு தெரிய வரல. ஆனாலுமே இந்த காட்சி சில வருஷங்களுக்கு முன்னாடி வைரல் ஆகி இருந்தது. ஹை பிரீஸ்ட் டாம்ப். எகிப்திய தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் மிரள வைக்கும்படியான பல மர்மமான கண்டுபிடிப்புகளை இன்னமும் எகிப்தோட பல இடங்கள்ல இருந்து தோண்டி எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி அண்டர் கிரவுண்ட்ல இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட 2500 வருடங்களுக்கும் பழமையான மம்மி ஒன்றை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இருந்து மம்மியாக்கி புதைக்கப்பட்ட மனித உடலை தாண்டி வேக்ஸ் ஹெட் பழங்கால எகிப்திய போர்ட் கேமுக்காக பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய கல், மம்மிபிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி அகற்றப்பட்ட மனித உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிற மண்குடுவைகள், ஜாடிகள் நிறைய விஷயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தது. இது மாதிரி இன்னமுமே நிறைய மம்மிகள் எகிப்திய மண்ணுக்கடியில மறைஞ்சிருக்கு. ஆர்கியாலஜிஸ்டும் தொடர்ந்து அதை தோண்டி எடுக்கிற வேட்டையை செஞ்சுக்கிட்டே தான் வராங்க. ஸ்கல் கேவ்ஸ். He made like a business to sell the small stuff. பப்புவா நியூகினியா காடுகள்ல அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ள இருந்து நிறைய விலங்குகளோட மண்டையோடுகளோட சேர்த்து மனித மண்டையோடுகளுமே கூட கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அங்க வாழக்கூடிய பழங்குடிகள் செஞ்ச ஏதாவது ஒரு சடங்கு முறை கூட காரணமா இருக்கலாங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. இது மாதிரியான மனித மற்றும் மற்ற உயிரினங்களோட மண்டையோடுகளை வச்சு சடங்குகள் செய்யற முறை இன்னைக்கு நேத்து இல்ல, பண்டைய எகிப்திய கலாச்சாரம் தொட்டு பல்வேறு விதமான சிவிலைசேஷன்லயும் சடங்கு முறைங்கிற பெயர்கள்ல பயன்படுத்திக்கிட்டே தான் வந்திருக்காங்க பழங்கால மனிதர்கள். Mummification. Ancient priest tomb. Human-like creatures, we have Homo sapiens, which is our species. எவ்வளவு அறிவியல் வளர்ந்திருந்தாலும் மானுடவியல் ஆராய்ச்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருந்தாலும் புதுசா கிடைக்கக்கூடிய மனித தொல்லியல் எச்சங்கள் நம்ம மனித வரலாற்றை அப்பப்போ மாற்றி அமைச்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்படியான ஒரு நிகழ்வு தான் நார்த் ஆப்பிரிக்காவில் கண்டெடுக்கப்பட்ட இந்த மண்டையோடுகள். தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் மொராக்கோவில் இருந்து கண்டெடுத்த 5 மனித மண்டையோடுகளையும் பற்கள் மற்றும் எலும்புகளை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல அதெல்லாம் 3,15,000 வருடங்களுக்கும் பழமையானதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இது இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட ஹியூமன் ரிமைன்ஸ் விடவும் 1,00,000 வருடங்களுக்கும் பழமையானதுன்னு சொல்லப்பட்டது. Modern humans and Neanderthals lived for a period of time together. Tiny winged creature. Forma humanoide, es decir, tiene 4 miembros. குகை ஒண்ணுக்குள்ளார சில பேர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தப்போ கிடைச்ச ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் தான் ரெக்கைகளோட இருந்த இந்த டைனி கிரியேச்சர். வவ்வாலா கூட இருக்கலாங்கிற மாதிரி நீங்க நினைச்சாலும் இதோட தோற்றத்தையும் முக அமைப்பையும் நல்லா உத்து கவனிச்சிங்கனாலே புரியும். இது வவ்வால் இல்ல, ஒரு மர்மமான ஹியூமனாய்ட் கிரியேச்சர் அப்படின்னு. மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரியே கை கால்களோடையும் முகமைப்போடையும் ரொம்பவும் ஸ்ட்ரேஞ்சானதா இதுக்கு முன்னாடி வேற எங்கேயுமே அடையாளம் காணப்படாத இது என்ன மாதிரியான கிரியேச்சர் எப்படி இந்த குகைக்குள்ளார வந்ததுங்கிற கேள்வி விடை தெரியாத ஒன்னாவே தான் இருந்தது. அது மட்டும் இல்ல, இதுக்கும் கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் இருந்தது தெரிய வந்ததுனால இதாலையும் மனிதர்கள் மாதிரியே சுவாசிச்சு உயிர் வாழ்ந்திருக்க முடியும்னு குறிப்பிட்டிருந்தாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஈஜிப்சியன் ஸ்நாக்ஸ். Eat in the afterlife, and Tutankhamun was a teenage boy, so clearly he wanted to be well supplied. பண்டைய கால எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும் இறந்து போறதை ஏதோ எமலோகத்துக்கு பிக்னிக் போறதா தான் நினைச்சிருந்திருக்காங்க. அதனால தான் அவங்கள மம்மிக்கலாக்கி பிரமிடுகளுக்குள்ளார புதைக்கிறப்போ கூடவே அவங்க செல்வங்களையும் பயன்படுத்தின பொருட்களையும் சேர்த்தே புதைச்சது மட்டும் இல்லாம கூடவே குறிச்சி சாப்பிட தின்பண்டங்களையும் சேர்த்தே தான் புதைச்சு வச்சிருந்திருக்காங்க இந்த எகிப்தியர்கள். அதுக்கு ஆதாரமா மண்குடுவைகளை பதப்படுத்தி பாதுகாக்கப்பட்ட பிரெட், பேரிச்சம்பளம், தேன் உள்ளிட்ட பொருட்களையும் பிரமிடுகள் அகழாய்வு செஞ்சிருந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தவிர வேற சில தின்பண்டங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்கு. எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும் இறப்பிற்கு பின்னாடியும் ஒரு வாழ்க்கை உண்டுன்னு ரொம்ப உறுதியாவே நம்பி இருந்திருக்காங்க. அதற்கான ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம். டூட்டங்காமூன் கல்லறையில் இருந்துமே கூட இது மாதிரி பதப்படுத்தப்பட்ட பல தின்பண்டங்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்திருக்கு. Obsessed with living, and they wanted to live the best life they could, and they wanted that to continue if they could after death. Monk finding revealed. My hand next to it, it's twice as big as my hand.
இமயமலை பகுதியில் பேங்பாஸ்ங்கிற மானஸ்ட்ரி முன்னில ரொம்பவும் வினோதமான கை விரல் பகுதி ஒன்னையும் தோல் பகுதி ஒன்னையும் பல வருடங்களா பாதுகாத்துட்டு வராங்க. இது பனிமலை பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆரம்பத்துல கண்டிப்பா இது எட்டிங்கிற மர்ம மிருகத்தோட தான் இருந்திருக்குன்னு சொல்லி பலரும் நம்பி இருந்திருக்காங்க. அப்புறமா அதை ஆராய்ச்சிக்காக லண்டனுக்கு அனுப்பி வச்சப்போதான் இது மனிதனுடைய கைவிரல் தான் அப்படின்னு, அதுவும் 100-150 வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்து இறந்து போன துறவி ஒருத்தரோட கைவிரல் தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆனா இதை பாத்தீங்கன்னாலே தெரியும் இது சராசரி மனிதனுடையதை விடவும் 2 மடங்கு பெரியதானதாவே இருக்கும். அதனாலேயே இதுவும் இன்னைக்கு வரைக்கும் மர்மமான கண்டுபிடிப்புகளை ஒன்னாவே தான் இருந்துட்டு வருது. 70s, I remember seeing both of these things. Last meal. So a skeleton with prey items preserved inside the stomach region had never been found before. கனடாவோட ஆல்பர்டாங்கிற பகுதியில் அகழ்வாராய்ச்சியில் சிலர் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தப்போ பழங்காலத்துல வாழ்ந்து அழிஞ்சு போன டைரனோசரஸ் வகையை சேர்ந்த டைனோசரவனோட தொல்லியல் படிமத்தை பாறைவனோட உறைஞ்சு போன நிலையில ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஆனா அவங்களை ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னன்னா அந்த டைனோசரோட வயிற்றுல சின்ன பறவை மாதிரியான உயிரினம் ஒன்னோட எலும்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த டைனோசர் தான் கடைசியா சாப்பிட்ட உணவு முழுசா வயிற்றுக்குள்ளார செரிமானமாகறதுக்கு முன்னாடியே இறந்து போயிருந்ததுனால அதனுடைய வயிற்றுக்குள்ளார இருந்த விலங்கோட எலும்புகளும் தொல்லியல் படிமமா மாறி இருந்திருக்கு. 2009 வருஷம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ரேரான ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரியை இப்போ மியூசியம்ல வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. The chili pest feed came from individuals that were yearly. Hidden cave treasure. வேலையாட்கள் சில பேர் குறிப்பிட்ட பகுதி ஒண்ணுல இருந்த குகையை தோண்டிக்கிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா அவங்க கைகளுக்கு மர்மமான சில விஷயங்கள் கிடைச்சிருந்தது. மெட்டல் பாக்ஸ் மாதிரியான அந்த மிஸ்டீரியஸான ஆப்ஜெக்டை வெளியெடுத்து அதை கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணி பார்த்தப்போ உள்ள பழைய புக் மற்றும் பாம்பு மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் அதோட சில ஸ்ட்ரேஞ்சான ஜுவல்லரி பொருட்கள்னு சொல்லி கிடைச்சிருந்தது. அதோட அந்த புத்தகத்துல பழங்கால சடங்கு முறைகளை விளக்குற மாதிரியான சில குறிப்புகளும் உருவங்களுமே கூட இருந்திருக்கு. சோ இது சூனிய வேலைகளுக்காக பழங்கால மனிதர்களாலையும் இல்ல பழங்குடிகளாலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அப்படியான ஒரு விஷயம் தான் எதிர்பாராத விதமா இங்க சிலருக்கு கிடைச்சிருந்திருக்கு. Ancient winged statue. மெக்சிகோவில் குறிப்பிட்ட ஒரு பகுதியை ஆர்கியாலஜிஸ்ட் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு மனித முகத்தை ஒத்த உருவம் ஒண்ணுக்கு சிறகு முளைச்ச மாதிரியான மிஸ்டீரியஸான சிலை ஒண்ணு கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. பழமையான குகை ஒண்ணுல இருந்து கிடைச்ச இந்த சிலை ஒரு ஹியூமனாய்டு வடிவத்துல தான் இருந்தது. ஒரு கையில ஒரு கம்பு மாதிரியான நீளமான ஆயுதத்தையும் இன்னொரு கையில சின்ன பாக்ஸ் ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான இந்த ஸ்டாச்சு எதை குறிக்குது, யாரால எந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதுங்கிறதுக்கான விவரம் தெரிய வரல. ரொம்பவும் ஏலியனிஸ்டிக்கானதாவே இருந்த இந்த சிலையும் மர்மமான ஒன்னாவே தான் இருந்தது. ஜியன் மம்மி ஃபிங்கர். ராட்சத தோற்றம் கொண்ட மனிதர்கள் பூமியில வாழ்ந்திருக்கலாங்கிற மாதிரியான நம்பிக்கை பல நூற்றாண்டுகளாவே மனிதர்கள் மத்தியில இருந்துகிட்டே தான் வந்திருக்கு. அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரியான சில தொல்லியல் தடயங்களும் மனிதர்களுக்கு அப்பப்போ கிடைக்கவும் செஞ்சிருக்கு. அதுல குறிப்பிடும்படியான ஒண்ணுதான் 1988 வருஷம் எகிப்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ராட்சத உருவத்தில் இருந்த மமிஃபிகேஷன் செய்யப்பட்டது மாதிரியான விரல். ஒரு சாதாரண மனிதனுடையதா இது இருந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறப்போ 38 சென்டிமீட்டர் நீளம் இருந்த இது கண்டிப்பா ஒரு ராட்சத உருவம் கொண்ட மனிதனுடையதாவோ இல்ல மிருகத்தினுடையதாவோ தான் இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். அப்படி அன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மம்மிஃபைட் ஆப்ஜெக்ட் இன்னைக்கு வரைக்கும் மர்மம் விலகாத கண்டுபிடிப்புகள்ல ஒன்னாவே தான் இருந்துட்டு வருது. அட்வான்ஸ்ட் ஆஸ்ட்ரோலேப். இங்க ஒரு பாலடைஞ்ச குகை ஒண்ணுல இருந்து ஆஸ்ட்ரோலேப்னு அழைக்கப்படுற பழங்கால வானியல் சாதனம் மாதிரியான ஒரு மிஸ்டீரியஸான பொருளை சிலர் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. நட்சத்திரங்களை பத்தி ஆராயவும் பூமி மற்றும் மற்ற கோள்களுடைய நகர்வை கணிக்கிறதுக்காகவுமே இது பழங்கால மனிதர்களால உபயோகப்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லி நம்பப்பட்டது. அதோட ஆராய்ச்சியாளர்களோட கணிப்புப்படி இது 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா இருக்கலாங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருந்தாங்க. குறிப்பா இஸ்லாமிய வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்த இது பழங்கால முஸ்லிம்களால இது பயன்படுத்தப்பட்டிருக்கலாங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருந்தாங்க. Skull Cave. Just wanted to show you guys. பப்புவா நியூகினியா தீவு பகுதி ஒன்னோட அடர்ந்த காட்டுக்குள்ளார ஆராய்ச்சியாளர்கள் நுழைஞ்சி வேற எதையோ எதிர்பார்த்து தேடிக்கிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா அவங்க கண்களுக்கு குகை ஒண்ணுக்குள்ளார இருந்து கிடைச்ச குவியலான மண்டை ஓடுகளை தான் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வடிவத்துல இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். மில்பேங்கிற பகுதியில இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த டெரிஃபைங்கான டிஸ்கவரி மிஸ்டீரியஸான ஒன்னாவே தான் இருந்தது. இவ்வளவு மனித மண்டை ஓடுகளும் ஒரே இடத்துல சேகரிக்கப்பட்டது மாதிரி கிடைச்சிருந்திருக்குன்னா மேக்சிமம் இது பழங்குடிகளால நடத்தப்பட்ட ஒரு கொடூரமான சடங்கு ஒண்ணுக்கான தடயமா தான் இருக்க வாய்ப்பு அதிகம். ஹேண்ட் வித் ரெட் ஃபைபர்ஸ். பழங்கால பொருட்களை கொண்ட மியூசியம் ஒன்றிலிருந்து சிலரால வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வைரலான ஒரு வீடியோ காட்சி தான் இது. மமிஃபிகேஷன் செய்யப்பட்ட மனித கை ஒன்னோட விரல் நுனியில இருந்து சிவப்பு கலர்ல ஃபைபர் மாதிரியான விஷயம் வளர்ந்திருக்கிற மாதிரியான இந்த காட்சி வினோதமான ஒன்னாவே தான் இருந்தது. கையோட மணிக்கட்டை ஒட்டி காப்பு ஒன்ன மாட்டி விட்டது மாதிரியான இந்த பழமையான தொல்பொருள் எதுக்காக இப்படி வினோதமானதா இருக்குனுங்கிற விவரம் மர்மமான ஒன்னாவே தான் இருந்தது. டைனி ஸ்கெலட்டன். ஒரு மனிதர் தன்னோட வீட்டு கொல்லப்புற நிலத்துல தோட்ட வேலைகள் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா சிக்கின ஒரு மர்மமான கண்டுபிடிப்பு தான் இது. ஏறத்தாழ மனித உருவமைப்புல மிகச்சிறிய உருவத்துல சுருங்கி போன மாதிரி ஸ்கெலட்டன் ஒண்ணு கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இது என்ன மாதிரியான கிரேச்சர், ஏதாவது ஏலியன் கிரேச்சரா இல்ல செயற்கையா உருவாக்கப்பட்டதான்னு பல விடை தெரியாத கேள்விகளை உண்டாக்கி இருந்த இது மர்மமான கண்டுபிடிப்புகளை ஒன்னாவே தான் மாறி இருந்தது.
It's a squirrel. சைக்ளாப்ஸ் மித் ஆரிஜின்ஸ். Sort of human-like, only much bigger and a little strength. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஐரோப்பிய பகுதி ஒன்றிலிருந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால மண்ணுக்கடியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு மர்மமான பிரம்மாண்டமான மண்டையோட்டு தடயம் ஒன்றை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுல மர்மமான ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ராட்சத மண்டையோட்டு எலும்புல ஒரே ஒரு கண் பகுதி இருந்தது அடையாளமான தொலைப்பகுதி மட்டும்தான் இருந்தது. பண்டைய கிரேக்க புராணங்களின்படி 2000-3000 வருடங்களுக்கு முன்னாடி ஒற்றை கண்ணை கொண்ட ராட்சத மனிதர்களும் இந்த பூமியில வாழ்ந்ததா சொல்லப்பட்டதனால இந்த தடயமும் அப்படி ஒரு சைக்ளாப்ஸ் என மனிதனுடையதா இருந்திருக்குமோன்னு சிந்திக்க வச்சிருந்தாலும் தற்கால விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மண்டையோட்டை பத்தி எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு வேற ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்திருந்தாங்க. அதாவது இந்த எலும்பு ஒரு மனிதனுடையதா இருக்க வாய்ப்பில்லை, இது ஒரு யானையுடையதா இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம்னு குறிப்பிட்டிருந்தாங்க. நேசல் கேவிட்டி மாதிரியான பிரச்சனைகள்னால கூட அதோட மூக்கு பகுதி தவறுதலா கண் மாதிரி புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கலாங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருந்தாங்க அவங்க. இருந்தாலுமே இந்த ராட்சத தொல்லியல் கண்டுபிடிப்பு மிஸ்டீரியஸான டிஸ்கவரிஸ்ல ஒன்னாவே தான் மாறி இருந்தது. It's not hard to imagine how people discovering these ancient created or conceived this cyclops-like, human-like giant. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.